அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில கொசுவை பத்தி என்ன விஷயத்த சொல்றான், இதுல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கொசுவினுடைய ஊசியில மனிதன் தோள்களை கிழிக்கிறதுக்கு ஒரு ஊசியும், ரத்தத்தை உறிஞ்சுறதுக்கு ஒரு ஊசியும், அந்த ரத்த நாளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஊசியும், மனிதனை கடிக்கும் பொழுது அந்த வலியை உணராம இருக்கிறதுக்கு ஒரு திரவத்தை செலுத்துறதுக்கு ஒரு ஊசியும், கொசுவினுடைய வலது பக்கம் ஒரு ஊசி, கொசுவினுடைய இடது பக்கம் ஒரு ஊசின்னு சொல்லி அந்த ஒரே ஊசியில மொத்தம் 6 வகையான ஊசிகள் அந்த கொசுவுக்கு இருக்கு. பொதுவாக பெண் கொசுக்கள் முட்டையிடும், மனிதன் ரத்தத்தை உறிஞ்சும். ஆண் கொசுக்கள் முட்டையும் இடாது, மனிதனுடைய ரத்தங்களையும் உறிஞ்சாது. ஆண் கொசுவினுடைய உணவு பூக்கள்ல உள்ள சாறுகளை உண்றதும் மற்ற உயிரினங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுறதும் தான் ஆண் கொசுக்களினுடைய உணவு. பெண் கொசுக்கள் மனித ரத்தத்தை உறிஞ்சுதான் அதனுடைய உணவுகளை எடுத்துக்கும். மனிதன் ரத்தத்தில் உள்ள அந்த சத்துக்கள் மூலியமா தான் அதனுடைய முட்டைகளையும் அந்த கொசுக்கள் வளர வைக்கும். மனித இனத்தை இந்த கொசுக்கள் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொன்னா, வியர்வை வாடை மூலியமாக, மனிதன் உடல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் மூலியமாக, மனிதன் உடல இருந்து வெளியேறக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடுகள் மூலியமாக இந்த கொசுக்கள் எல்லாம் மனித இனங்களை கண்டுபிடிக்குது. இந்த கொசுக்கு ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய இந்த ரத்தம் O பாசிட்டிவ் ரத்தம் தான். இந்த கொசுக்கள்னால டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, ஜிகா வைரஸ், பிளேரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய இத்தனை வகையான நோய்கள் இந்த கொசுக்கள் மூலியமாக பரவுது. இந்த கொசுக்கள் ஒரு வினாடிக்கு 400 - 600 முறைகள் ரெக்கைகளை அசைக்கிறது மட்டும் இல்லாம பறக்கும் பொழுது சத்தங்கள் வரக்கூடிய காரணம் இதுதான். இந்த கொசு, பெண் கொசு ஒரு நாளைக்கு 100 - 300 முறைகள் முட்டையிடுது. வாழ்நாள் முழுவதும் 3 - 5 முறைகள் இந்த பெண் கொசுக்கள் முழுமையாக முட்டையிடும். இந்த முட்டைகள் முழுமையாக வளர்றதுக்கு காரணம் 7 நாட்கள் 14 நாட்கள் வரை முழுமையாக தேவைப்படுது. இந்த கொசுக்களை பத்தி இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்றான். கொசுவை விட சிறியதாக உள்ள ஒரு பொருளை வைத்தும் அதுக்கு மேற்பட்ட பொருளை வைத்தும் இறைவன் உதாரணம் காட்டுவதற்கு இறைவன் வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.